வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி கடக ராசிக்கான பலன்கள். இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இருப்பதால் மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு மாதிரியான பலன்களும், மாதத்தின் பிற்பகுதியில் சில மாற்றங்களோடு கூடிய பலன்களையும் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த மாதம் கடகராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரித்து சூரியன், சுக்கிரன் மற்றும் புதனுடைய சேர்க்கை ராசிக்குள் இருப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உற்சாகம் தரக்கூடிய மாதமாக அமையும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் சுமூகமான விஷயங்களையும், ஓய்வு, அமைதி மற்றும் கலகலப்பான விஷயங்கள் போன்றவற்றை பார்க்க முடியும். மாதத்தின் பிற்பகுதிகளில் சுறுசுறுப்போடு காணப்படுவீங்க. ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி மனதில் குடிக்கொள்ளும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். தைரியத்தோடும் வீரியத்தோடும் சில காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. பேச்சுவார்த்தைகள் வழக்கத்திற்கு மாறாக சற்று கூடுதலாகவே இருக்கும். கடந்த சில மாதங்களாகவே எல்லா விஷயங்களுக்குமே அமைதியாக இருந்து வந்த கடகராசிக்காரங்க கூட இந்த மாதம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக பொறுத்தது போதும் என்று சொல்லி மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்புகள் உருவாகும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கடகராசிக்காரங்க இந்த மாதம் சில புதிய காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அல்லது நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினைத்து கொண்டிருந்த காரியங்களை இந்த மாதம் திருப்தியோடு செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருள் சேர்க்கைகள் என்பது உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். பிற சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கூட சில ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். சிலர் பழையதை கொடுத்து புதியதை வாங்குவதற்கான அமைப்புகள் உருவாகும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனியானது நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால பொருளாதார சுமை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தபோதிலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருப்பதனால கடந்த வருடங்களெல்லாம் ஒப்பிடும்பொழுது இந்த வருடம் பொருளாதார ரீதியாக ஒரு சில அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த மாதமும் உங்களுக்கு இந்த பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை தேவை. அதே போல் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களையும் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. சமீப காலமாகவே நிறைய விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு புறக்கணிக்கப்படுவதை பார்க்க முடியும். அதாவது இந்த வெளி விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது வேணும் அப்படின்னும் சொல்ல மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னும் சொல்ல மாட்டாங்க. ரெண்டும் கெட்டான நிலையில் இருந்து மனதை சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தன்னை குழப்பி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். அதே மாதிரியான நிலைகள் தான் இந்த மாதமும் இருக்குது. இருந்தபோதிலும் ராசியிலேயே கிரகங்களுடைய அமைப்புகள் இருப்பதனால சில விஷயங்கள், காரியங்களில் தானாகவே முந்திக்கொண்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அது போன்ற விஷயங்களில் மட்டும் கடகராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக மற்றவர்களுக்காக வாக்குறுதிகள் கொடுப்பது அல்லது மற்றவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது. மற்றபடி இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அனைத்தையுமே வழக்கமான நிலைகளையே பார்த்து வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாகும். பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு சமீப காலமாக இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈர்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். ஸோ அதே மாதிரியான நிலைகள் இந்த மாதம் தொடர்ந்து இருக்குது. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும். பிரயாணங்கள் வகையில் சுமூகமான விஷயங்களையும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த கடகராசிக்காரர்கள்லாம் இப்போது சமீப காலமாக பிரயாண பிரியர்களாகவும் இருந்து வருவாங்க. ஏதாவது ஒரு இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகரிக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு வெளி இடங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கடகராசிக்காரங்க பிரயாண பிரியர்களாக மாறிக்கிட்டு வருவாங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில்
ஸ்திரத்தன்மையோடு செயல்பட்டு வருவீங்க. எடுத்த காரியங்களை சிரமப்பட்டாவது முடித்து காட்டக்கூடிய திறன் அப்படிங்கிறது உருவாகும். மாதத்தின் பிற்பகுதிகளில் காரிய அனுகூலங்களை பெற்று வருவீங்க. இதற்கு முன்னாடி செய்து முடித்த விஷயங்கள் காரியங்களுக்கெல்லாம் பெருசாக எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லாமல் பெண்டிங்லேயே இருந்திருக்கும். அது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட்டு கிடைப்பதை பார்க்க முடியும். இப்போ மாதத்தின் பிற்பகுதிகளில் கடகராசிக்காரங்களுக்கு காரிய அனுகூலம் என்பது ஏற்படுது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு பக்கம் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஸோ கடகராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஒரு கலவையான மாற்றங்களை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஒருவித செலவுகள் விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கலாம். இருந்தபோதிலும் அது அனைத்துமே தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான சாதக பயன்களையே ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்தின் பிற்பகுதிகளில் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் பெரும்பாலான விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாகவே இருக்குது. கடந்த சில மாதங்களாக குழந்தைகள் ஒரு விதமான டென்ஷனான சூழ்நிலைகளில் இருந்து வந்திருப்பாங்க. இந்த மாதம் அவங்க அந்த டென்ஷன்லேருந்து கொஞ்சம் வெளிவருவதை பார்க்க முடியும். குழந்தைகள் வகையிலிருந்து சில ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் என்பது சிறப்பாகவே இருக்குது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வகையிலே எல்லா விஷயங்களுமே அமையுது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. தொழில் வேலைகளில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட அமையலாம். புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்களை கொடுத்துக்கிட்டு வரும். மொத்தத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் அனைத்து வகையிலுமே கொஞ்சம் சாதகமான நிலைகளிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். சில புதிய அனுபவங்களை பெற்றக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகவே அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.